திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த முஸ்லிம் நகரைச் சேர்ந்த லோகேஸ்வரி என்கிற பட்டதாரி பெண்ணான இவருக்கும் காட்டாவூர் கிராமத்தைச் சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியர் பன்னீர் என்பவருக்கும் அண்மையில் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு கடந்த 27ஆம் தேதி திருமணமும் நடைபெற்றது. 4 நாட்களுக்கு முன் திருமணம் நடைபெற்ற நிலையில இளம்பெண் லோகேஸ்வரியை அவரது கணவர் மற்றும் குடும்பத்தினர் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியதாக கூறப்படுகிறது. 10 சவரன் வரதட்சணை கேட்டு 5 சவரன் கொடுப்பதாக ஒப்புக்கொண்ட நிலையில 4 சவரன் நகை வரதட்சணையாக கொடுக்கப்பட்டுள்ளது. சீர்வரிசை பொருட்களும் பைக் ஒன்றும் சீதனமாக கொடுக்கப்பட்டுள்ளது. குடும்பத்தின் மூத்த மருமகள் 12 சவரன் வரதட்சணையை கொண்டு வந்ததாகவும் பாக்கி 1 சவரன் நகையை வாங்கி வருமாறும் கணவர் குடும்பத்தினர் கொடுமைப்படுத்தியதாக தெரிகிறது. மறு வீட்டுக்காக நேற்று தாய் வீட்டிற்கு வந்திருந்த லோகேஸ்வரி தமது பெற்றோரிடம் இது குறித்து புகார் தெரிவித்து வேதனையை பதிவு செய்துள்ளார். மேலும் வீட்டு வேலைகளை செய்யுமாறும் வற்புறுத்தியதாகவும் காலை எழுந்தவுடன் துணி துவைக்க வேண்டும், பாத்திரங்களை தூய்மைப்படுத்த வேண்டும், சோபாவில் அமரக்கூடாது என கூறி மாமியார் குடும்பத்தார் கொடுமைப்படுத்தியதாகவும் தாய் மற்றும் தங்கையிடம் கூறி அழைத்திருக்காங்க. பெரிய மருமகள் அதிக நகை கொண்டு வந்ததையும் பாக்கி 1 சவரன் நகையை வாங்கி வருமாறும் வீட்டிற்கு ஏசி வாங்கி கொடுக்குமாறும் தொந்தரவு செய்ததாகவும் கூறியிருக்காங்க. இந்த நிலையில நேற்று இரவு வீட்டின் கழிவறையில் லோகேஸ்வரி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். நீண்ட நேரம் லோகேஸ்வரி வராததை கண்ட அவரது குடும்பத்தினர் அங்கு சென்று பார்த்தபோது கழிவறையில் தூக்கிட்ட நிலையில் இருந்த அவரை மீட்டு பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கும் கொண்டு சென்றிருக்காங்க. அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாகவும் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து பிரேத பரிசோதனைக்காக சவக்கிடங்கில் வைத்து பொன்னேரி காவல்துறையினர் விசாரணையும் நடத்தி வருகிறாங்க. இளம் பெண்ணின் கணவர் பன்னீர் மற்றும் அவரது குடும்பத்தினரிடம் பொன்னேரி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். 1 சவரன் நகையை வரதட்சணையாக கேட்டு கொடுமைப்படுத்தியதால் திருமணமான 4வது நாளிலேயே இளம்பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற வீடியோவை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.